நிறைய திட்டம் நிறைவேற்றியாச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கொடுத்த வாக்குறுதியில 20% தான் நிறைவேற்றிருக்கு, 80% நிறைவேற்றலங்கிறாரு. நான் வேணா பொதுவெளியில வர சொல்லுங்க, சாதாரண திமுக தொண்டனை வச்சு விவாதம் பண்ணுவோம். தயாரா இருந்தா நாங்களும் தயாரு. சொல்லுங்க சார். இன்னைக்கு காலை சுட்டு திட்டம்னு ஒரு திட்டம் சார், இது நாங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கல சார். காலை சிற்றுண்டி திட்டத்தை நீங்க நான் நடைமுறைப்படுத்துறேன் சார். இதை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற உலக அரங்குல நாடுகளே இதை ஃபாலோ பண்றாங்க. மார்க்சிஸ்டும் அதான் சொல்லுது, பொல்லாத திட்டத்தையும் புதுசா கொண்டு வராங்க, அதையும் நாங்க வரவேற்கிறோம், இல்லன்னு சொல்லல. அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. நான் தான் செல்வா தளபதி சொல்லியிருக்காருல்ல, 90% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுன்னு சொல்லியிருக்காரு. நிறைவேற்றலாம், வாங்க உட்காந்து பேசிடுவோம், எடுத்துன்னு வாங்க, நாங்க தயார் விவாதத்துக்கு, நீங்க தயாரா? இதானே எங்களுடைய கேள்வி சார். நீங்க பிரச்சனை திசை திருப்பணுன்றதுக்காக இப்படி பண்ணக்கூடாது சார். எடப்பாடி பழனிசாமி யூஜிசியில இவ்வளவு பெரிய விஷயத்த ஒன்றிய அரசு இன்னைக்கு செய்யுது, மாநில உரிமை மொத்தமா பறிக்குது, மாநில சுயாட்சி மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. நாம கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கல்வி நிறுவனங்களை ஒன்றிய அரசு கொண்டு போக பாக்குது. அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசலையா? ஆளுநர் சட்டமன்ற மரபு மீறி ஒரு செயல் செய்ய சொல்றாரு, அதை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசலையா? இங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதல் உரிமை கொடுக்கிறோம், ரெண்டாவது தேசிய கீதத்தை பாடுறோம்னு சொல்றது என்ன பிரச்சனை? ஆரண்டரை வெளியில போறாரு, இது வரைக்கும் கண்டிச்ச ஒரு அறிக்கை கொடுத்தாரா எடப்பாடி பழனிசாமி? சார், இன்னைக்கு நீங்க தேர்தலை புறக்கணிக்கிறீங்க, உங்களுடைய நேரடி கூட்டாளி தேர்தலை புறக்கணிக்கிறாங்க, உங்களுடைய மறைமுக கூட்டாளி பிஜேபி தேர்தலை புறக்கணிக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்?